ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரோஜா கன்று நடுவு முறை தான். இதில் கொஞ்சம் இலை தழையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணுறதன் மூலமாக இந்த செடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உரமாக மாறிடும். இது நல்லா மண்ணோடு சேர்த்து கிளறி விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம கொக்கோ பீட்டுக்கு பதிலாக தென்னை நார் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரோஜா கண்ணோட வேர் இந்த மண்ணோட செட்டில் ஆகிறதுக்கு இந்த நார் ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ரோஜா கண்ணை நம்ம கேக் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அந்த வேர்லாம் உடையாமல் வீட்டிலே ரெடி பண்ண ஃபெர்டிலைசரை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரோஜா கன்றை எடுத்து வச்சதுக்கப்புறம் திரும்பி அந்த ஃபெர்டிலைசர் சுற்றி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபெர்டிலைசர் இந்த செடிக்கு ரொம்ப ஒரு நல்ல உரமாக ஆகிடும். இது வச்சதுனால சீக்கிரமாக கொத்து கொத்தாக மொக்குலாம் வைக்கும், நிறையா துளிர் எடுக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த வீட்டிலே ரெடி பண்ண ஃபெர்டிலைசர் வைக்கிறோம். இதுக்கப்புறம் மேலே மண் போட்டு மூடிடலாம். நீங்கள் வைக்கும்போது உங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. நான் இந்த செடிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். ஃபைனலாக இதோட லுக் இப்படி தான் இருக்குது.